ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு குண்ட அரசன் இருந்தான். அவன் அறிவற்ற ஏமாளியா இருந்தான். அவனுக்கு ஒல்லியாய் ஒரு விஷமக்கார மந்திரி இருந்தான். இவன் அரசனை எப்போதும் புகழ்ந்து பேசுவான். தான் பெரிய புத்திசாலி போல பாசாங்கு செய்வான். இந்த அறிவு கூர்மிக்க மந்திரி இருக்க பயமேன் அப்படின்னு கவலையற்று இருந்தான் மன்னன். சத்தியம் பண்ணு, என் சற்குண மந்திரியே, என்னை விட்டு போகவே மாட்டேன் என்று என்னை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பான். சத்தியம் சத்தியம், முக்காலும் சத்தியம் மன்னா மன்னா. நீ இவ்வுலகில் இருந்தாலும் சொர்க்கம் சென்றாலும் அட நரகத்துக்கே போனாலும் உன்னை விட்டு பிரியேன். உனக்கு நன்மதி கூறி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு உன்னை உன்னோடையே இருந்துடுவேன்னு மந்திரி மறுமொழி சொன்னான். மன்னனுக்கு உச்சி குளிர்ந்து விடும். ஒரு நாள் மாலை அரசன் ஆற்றங்கரை ஓரமா உலவி விட்டு அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தான். பக்கத்து காட்டுல நரி கூட்டம் ஒன்று ஊளையிட்டு கொண்டிருக்கிறத பார்த்தான். மாலை நேரம் வந்தால் நரியாருக்கு கொண்டாட்டம். கூட்டம் கூடி ஊளையிடுவார் என்று யாருக்கு தான் தெரியாது. ஆனா நம்ம ராஜாவுக்கு தெரியாது. ஏன் இப்படி சத்தம் போடுகுது என்று எப்படியாவது தெரிந்து கொள்ள துடித்தான். இத்தனை நரிகள் ஒரே சமயத்தில் ஊளையிடுவதேன்? அதுவும் என் ராஜா செவிகளில் அத்தனை சத்தமும் கட்டாயம் விழும் என்று அறிந்தும் எதற்காக இவை ஊளையிடுகின்றன மதுரையை கேட்டான். மன்னவா, இது குளிர்காலம் இல்லையா? பாவம், அந்த நரிகளுக்கு கம்பளி துணியே இல்லை. போர்வை கொடு என்று அவை உன்னை வேண்டுகின்றனன்னு சொன்னார் மந்திரி. அப்படியா சேதி? மிக்க நன்றி. நரி மனம் அறிந்து சொல்வானே நல்ல மந்திரி. ஆனால் ஏன் இந்த நரிகளுக்கு போர்வையே இல்லையாம் அப்படின்னு கேட்டார் அரசர். எல்லாம் நம்ம உபகார பணிகள் அதிகாரி தான் காரணம்னு சொன்னார் மந்திரி. அந்த அதிகாரி மேல் மந்திரிக்கு ஏதோ விரோதம். என்ன அநியாயம்! இந்த உபகார பணிகள் அதிகாரி நம் அருமையான நரிகளுக்கு போர்வை இல்லாமல் செய்து விட்டான். அந்த ஆளை ஒரு கம்பளியில் சுற்றி கடலில் போடு. அப்புறம் 100 கம்பளி வாங்கி நம் நரிகளுக்கு எல்லாம் கொடுன்னு ஆணையிட்டார் அரசர். அதை ஆணையாக கொண்டு உடனே நிறைவேற்றுவதாய் சிட்டாய் பறந்தான் மந்திரி. ஆனால் ஆணையின் முதல் பாதியை தான் நிறைவேற்றினான். அந்த அதிகாரிக்கு உலகத்திலிருந்து சீட்டு கொடுத்து விட்டான். கம்பளி வாங்க கஜானாவிலிருந்து பணம் எடுத்து தன் பையில் போட்டு கொண்டான். மறுநாள் மாலையும் நரியின் மூளை ராஜா செவிகளில் விழுந்தது. பெரிய வியப்போடு மந்திரியை பார்த்து, என்ன விஷயம்? திரும்பவும் நம் நரிகள் ஊளையிடுவானேன் என்று அரசன் கேட்டான். மந்திரி புன்சிரிப்போட, இப்போது முழுக்க முழுக்க வேறு காரணம். வேந்தே, இது நன்றி கூறும் நரியுலை என்றான். மெச்சினேன், அற்புதம் என்றான் அரசன். இது என் மூளைக்கு பட்டே இருக்காது. உன் மாதிரி மந்திரியுள்ள ராஜா இந்த பூலோகத்தில் இருக்க முடியாது. அமைச்சரே, நீ என்னுடன் இருப்பதனால் இந்த உலகத்து அறிவெல்லாம் என் உள்ளங்கையிலே. ஆனால் சத்தியம் பண்ணு மந்திரியே, செத்தாலே என்னை விட்டு போக மாட்டேன் என்று. ஒரு காலம் மாட்டேன். சொர்க்கமா நரகமா, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் இருப்பேன்னா. மந்திரி வழக்கம் போல மகிழ்ந்தான். மன்னன் ஆனா அந்த மகிழ்ச்சி நீடிக்கல. ஒரு நாள் எங்கிருந்து ஒரு காட்டு பன்றி எதிர்பட்டது. அந்த ராஜா வேட்டையாட காட்டுக்கு போனதே கிடையாது. வேட்டைக்கு என்ன, தன் சின்ன ஊரை விட்டே போனது கிடையாது. அப்படி இருக்க காட்டு பன்றியை எங்கே பார்த்திருப்பான்? அப்படி பார்த்திருந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு நினைவில்லை. எனவே ஆச்சரியத்துடன் மந்திரியை பார்த்து, அட ஆண்டவனே, இது என்ன ஜீவன் அப்படின்னு கேட்டான். மந்திரிக்கு தெரியும் அது என்ன ஜீவன் என்று. ஆனால் வழக்கம் போல அரசனின் அறியாமையை தனக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள தீர்மானித்தான். இது உன்னுடைய யானைகளில் ஒன்று. நம்ம யானை அதிகாரி இதற்கு சரியான தீனி போடாததால் பாவம் இப்படி துரும்பா இழைத்திருக்குதுன்னு சொன்னான். ராஜாவுக்கு கோபத்தால் மீசை துடித்தது. கொல் அந்த யானைக்காரனை அப்படின்னு ஆணையிட்டார். பிறகு கஜானாவில இருந்து வேண்டிய பட்டு பணம் எடுத்துக்கொண்டு யானையை திரும்ப கொழுக்க வைக்கும்படி மந்திரியை வேண்டிக் கொண்டார். நம் கஜப்புழுகர் கஜானாவில் இருந்து தனக்கு வேண்டிய பணத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னிடமே வைத்துக் கொண்டார். 1 மாதம் ஆயிற்று. மறுபடியும் ஒரு நாள் மாலை மன்னன் உலா விட்டு வருகையில் அதே காட்டுப்பன்றி மீண்டும் தென்பட்டது. மந்திரியை பார்த்து, நாம் அன்னைக்கு பார்த்தோமே, பசியால வாடிய யானை, அதேதான் இது. ஏன் உடம்பு இன்னும் பெருக்கலைன்னு கேட்டான். 32 பல்லும் தெரிய மந்திரி இனித்தான். ஐயோ, இது அந்த யானை இல்லை மகாராஜா. அதுவே உங்கள் திருமேனியைப் போலவே உருண்டு திரண்டு விட்டது. இது ஒரு சுண்டலியாக்கும். நம் அரண்மனை மடப்பள்ளியில் ஆகாரத்தை எல்லாம் தின்னுவிட்டு இப்படி கொழுத்து கிடக்கு. நம் தலைமை சமையக்காரர் இருக்காரே, அவர் சமையலறையை கவனித்துக் கொள்கிற லட்சணம் இதான்னு சொன்னார் மந்திரி. யானை போல் கொழுத்த அரசனின் முகம் பழுத்த மிளகாய் போல சிவந்தது. ராத்திரி ராஜ விருந்தை தயாரித்தவுடன் சமையற்காரனை தூக்கில் போடும்படி உத்தரவிட்டான் மன்னன். சமையற்காரன் மந்திரியிடம் ஓடோடி வந்து நிறைய பணத்தை அவனிடம் ரகசியமாய் திணித்தான். ராஜாவுக்கு ஏதாவது நல்ல பணியாரம் செய்தால் மந்திரிக்கும் ஒழித்து வைத்து கொடுப்பதாய் வாக்களித்தான். மந்திரிக்கு சந்தோஷமாய் போயிற்று. பயப்படாதே பணியார கலைஞனே, உனக்கு ஒன்றும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் தைரியமா சொன்னான். நடுச்சாமத்தில் அரசன்
முன்னே சமையல்காரன் தூக்கில் ஏற்றப்படவிருந்த சமயத்தில் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று கத்திக்கொண்டே மந்திரி ஓடி வந்தான். பிறகு மன்னனுக்கு விளக்கத் தொடங்கினான். அரசே, இப்போதுதான் பஞ்சாங்கத்தை பார்த்தேன். இந்த நள்ளிரவு வேலை மிக மிக நல்ல வேலையாகையால் இப்போது தூக்கில் போடப்படுகிற எவனுக்கும் சொர்க்கத்திலே சாஸ்வதமாக வாழ இடம் போட்டு வைத்திருப்பார்களாம். அரசே, சமயக்காரனை இப்போது தூக்கில் போட்டால் நம் தண்டனையே ஆகாது, பெரிய பரிசாகிவிடும். உன்னை பருக வைக்காமல் கேவலம் எலியை கொழுக்க வைத்த அயோக்கிய சமயக்காரனை போய் சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்றார் மந்திரி. எப்படியாவது இப்போது தூக்கு தண்டனையை தாமதப்படுத்திவிட்டால் பிறகு அரசன் அதை மறந்தே போய்விடான் என்று மந்திரிக்கு நிச்சயம் தெரியும். மன்னனின் ஞாபக சக்தி அவ்வளவு அபாரம். ஆனால் அரசனோ ஆனந்தத்தால் குதித்தான். நல்லது மந்திரியே, மிகவும் நல்லது. வெகு காலமாகவே எனக்கு சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை. யாரடா அங்கே தூக்குக்காரன்? சுருக்கை என் கழுத்தில் மாட்டி என்னை தூக்கேற்று. சீக்கிரம் சீக்கிரம்னு சொன்னான். தூக்கு மேடையை நோக்கி நாதநடை போட்டவன் திடீர்னு நின்னான். ஆனா, என் அருமை மந்திரியே, என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சத்தியம் செய்வாயே, அதை காப்பாற்ற தயைகூர்ந்து சொர்க்கத்தில் முதலில் சென்று எனக்கு வழிகாட்டு என்றான் மன்னன். சித்தம் கலங்கிய மந்திரி ஏதேதோ சொல்ல முயன்றான். ஒன்றும் ராஜாவின் செவியில் விழவில்லை. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.